ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரெட் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் அடுப்பில் பேன் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ ஆனியனை போட்டு வதக்கிக்கலாம். ஆனியன் ரொம்ப வதக்க விட்டுறக்கூடாது. இப்போ கத்திரிக்காயை போட்டு வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது இதில் கொஞ்சமாக கத்திரிக்காய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கத்திரிக்காய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. நீங்கள் அதில் சாப்பிடும்போது இது கத்திரிக்காய் மாதிரியே தெரியாது, டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் குடமிளகா போட்டு வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் க்ரன்ச்சியாக வதக்கிக்கோங்க, ரொம்ப நல்லா வதக்கிடாதீங்க, க்ரன்ச்சியாக இருக்கணும். ஆனியனை போட்ட உடனே கத்திரிக்காய் குடமிளகாயை வரிசையாக போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா க்ரன்ச்சியாக வதங்கிடுச்சு. லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினாலே போதும், நல்லா க்ரன்ச்சியாக வதங்கிடும். இப்போது ஒரு ப்ரெட் எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு நான் பட்டர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். தோசைக்கல்ல காய போட்டிருக்கேன். நம்ம தவால தான் பண்ண போகிறோம், மைக்ரோவன் அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் இந்த சைடு பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் அப்ளை பண்ண சைடை வந்துட்டு இப்படி திருப்பி வச்சிடணும். இந்த சைடு இப்போ பீஸா சாஸ் அப்ளை பண்ண போகிறேன். பீட்சா சாஸ் கிடைக்குது வெளியில், இல்லை ரெடிமேடாகவும் கிடைக்குது, நீங்கள் வீட்லேயே செஞ்சாலும் சரி. ஸோ பீட்சா சாஸ் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். பீட்சா சாஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த சாஸ் போயிட்டு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அடுப்பை நல்லா கம்மி பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம வதக்கி வச்சது எல்லாத்தையும் இது மேலே போடுவோம். இது மேலே இப்போது இட்டாலியன் ஹர்ப்ஸ் போட போகிறோம். நிறைய நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க இட்டாலியன் ஹர்ப்ஸ் இது மேலே. இதில் இப்போ மொசரல்லா சீஸ் போட போகிறோம் மேலே. போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு இது மேலே ஒரு மூடி போட்டுருங்க. மூடி வந்து இதோட ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது, இதோ இந்த மாதிரி இருக்கணும். நல்ல சிம்மில் வச்சு வேக விடுங்க. பிரெட் பீட்சா ரெடி.